கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது செப்பானியா மூன்றாம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். செப்பானியா 3:15 அதன் பின்பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் நடுவிலே இருக்கிறார்னா, இன்னும் நம்ம புதிய பாட்டு சத்தியத்துக்கு வந்தோம்னா, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதிராக என்ன நடக்க முடியும்? உங்களுக்கு எதிரான காரியங்கள் எதுவுமே நடக்காது, உங்களுக்கு தீமையான காரியங்கள் எதுவுமே நடக்காது. நன்மையான ஈவுகளை தருகிற தேவன் அவரே உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நன்மையான காரியங்கள் மட்டும்தான் உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருடம் நான் போராடிக்கிட்டு இருக்கேனே, இத்தனை வருடம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு ஒரு விடுதலையே வராதா, எனக்கு ஒரு காரியங்கள் நல்ல காரியமே நடக்காத என் வாழ்க்கையில், இப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் இப்படி தானே நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே சரியாகும் வருடம் இது, சரியாகும் காலம் இது. இன்றைய தினத்திலிருந்து அந்த காலங்கள் புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிவிட்டது. ஆனால் நம்ம என்ன ஒரே ஒரு காரியம் செய்வதில் என்ன நம்ம பின்தங்கி விடுகிறோம்னா, இயேசுவானவர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் நமக்குள்ளே நம்ம இதயத்தில் ஆத்மாவில் வாசம் பண்ணுவதை நம்ம உணர தவறுவதனால தான் இவ்வளோ போராட்டங்கள். சத்தியம் எல்லாத்துக்குமே தெரியும், உண்மையிலே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் தான், தெரிஞ்சவங்க தான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. எனக்குள்ள தேவன் இருப்பாரா, எனக்குள்ள தேவன் இருப்பாரா, நான் அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு நம்மளை எல்லாமே ஆராய்ந்து பார்க்குறோம். கிடையாது. இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. சுய நீதி நடக்காது, தேவ நீதி தான் நடக்கும். தேவ நீதியின்படி நீங்கள் தேவனுக்கு தகுதி உள்ள மக்கள். நீங்கள் தேவன் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்த தேவன் உங்களுக்காக தான் மரித்தார். எதுக்காக? நீங்கள் நன்மையான வாழ்வு வாழணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் ரத்தம் சிந்தி மரித்தார். நம்ம இந்த 40 நாள் லென்த் டேஸில் இருக்கோம். நம்ம இதுக்காக நம்ம இதை அனுசரிக்கிறோம்னா, நம்ம தேவன் பட்ட பாடுகளை நம்ம உணர்வதற்காக, அதை நம்ம குணப்படுத்துவதற்காக நம்ம செய்கிறோம். அநேகர் ஒவ்வொரு விதங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒரு சில லேடிஸ் பூ வைக்க மாட்டாங்க, ஒரு சில குடும்பங்களில் கரிமீன் எடுக்க மாட்டாங்க, ஒரு சிலவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தங்களால் முடிந்த இதை செய்வாங்க. இது தேவனுக்கு பிரியமானா, தேவனை பிரியப்படுத்தும் இல்லைன்னு கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதைப்படி நம்ம செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ரொம்ப போராடி நம்ம செய்யணும்லாம் கிடையாது. தேவ சித்தத்தை புரிந்து நடப்பது தான் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. தேவ சித்தம்னா என்னன்னா, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை நம்ம புரிந்து கொள்வது தான் தேவனுடைய சித்தம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நடுவில் இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக வருபவன் யார்? எல்லாருமே அந்த வசனம் தெரியும். அந்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்களுக்காக போராட வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காது. இந்த தினத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் ஆரம்பித்து விட்டது. அதை மட்டும் விசுவாசித்து அதற்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர், இதனால் நாங்கள் தீங்கை காண மாட்டோம் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை உதவி செய்ய மாட்டவர் தகுதிப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நீர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.